ஒரே ஒரு பாடல். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். சேர்ந்து ஒரு குரலாய் பாடுவோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. நல்ல கரங்களை தட்டுவோம் ராகமா. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் இயேசுவுக்காய், உம் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானை. கரங்கள் அப்படி உயர்த்தி சொல்லுவோமா? தூயவர், 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 தூதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவர், தூதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, தூதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே. துயரத்தில் கூப்பிட்டேன்,
உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12 வரைக்கும் நாம் 5வது வாரம் பரமண்டல ஜெபத்தை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அதோடு கூட தியானத்திற்காக யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தையும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தையும், ஸோ யாக்கோபு 1ல் ஒரு விரலை வச்சுக்கோங்க, 1 கொரிந்தியர் 10ல் ஒரு விரலை வச்சுக்கோங்க. ஆமென். தகப்பனை குறித்து பேசினோம். ஜெபம் என்பது அவரிடத்தில் கேட்க வேண்டும், பெட்டிஷன். 3வது அன்றன்றுள்ள அப்பத்தை, த ப்ரொவிஷன் ஆஃப் காட். 4வது பிறரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், த பார்டன் இன் ப்ரேயர். இன்னைக்கு கடைசியாக அதை முடிக்க கர்த்தருடைய பாதுகாப்பு. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோம். இந்த 5 வாரம் படித்த எல்லாருமே இதை இப்போ பை ஹார்ட்டாக தெரியும், தூங்கும் போதும் சொல்ல வேண்டும். ஆமென். ஆல்ரைட், சேர்ந்து படிப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். ஸோ இதுக்கு முன்னாடி வசனம் கொடுங்க, 12 கொடுங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். 13, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Give me 6:13 in English please. And do not lead us into temptation. Do not lead us into temptation, but deliver us from the evil one. ஸோ இன்றைக்கி ஜெபத்தில் பாதுகாப்பு என்பது ஆண்டவர் நம்மளை கேட்க சொல்கிறார். பல விஷயங்களை கேட்க சொன்னார். அதில் அவர் சொல்கிறார், எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் அந்த தீயவன் கிட்ட இருந்து, ஈவில் ஒன் அப்படி தான் போட்டிருக்கு, கெட்டவன் கிட்ட இருந்து, தீயவன் கிட்ட இருந்து எங்களை தப்பு வையும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் இரும். லீட் அஸ் நாட் இன்டு டெம்டேஷன். பயன்படுத்துகிற ஆங்கில வார்த்தை டெம்டேஷன். ஏன் தந்தை கிட்ட, தகப்பன் கிட்ட சோதனைக்கு எங்களை உட்படுத்தாமல் காத்துக்கொள்ளும் என்று ஏன் ஜெபிக்க வேண்டும்? 4 வார்த்தைகளை உங்கள் கூட சீக்கிரம் பேச விரும்புகிறேன். 1, நம்பர் 1, ஆண்டவர் நம்மை சோதிக்க முடியாது. முதலாவது, God cannot tempt us. ஆண்டவரால் நம்மை சோதிக்க இயலாது. அவருடைய நேச்சர், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ்க்கு வெளியில் இருக்குது. அவர் தீமைகளால் தன் பிள்ளைகளை யாரையுமே சோதிக்க மாட்டார். அவர் ராஜரீகமுள்ள கர்த்தர். அவர் யாருக்கு வேணா எதை வேணா எப்போ வேணா செய்யலாம். அவர் யாரும் எதுவும் கேட்க முடியாது. த சுப்ரீம் ரூலர் ஆஃப் யூனிவர்ஸ். ஆனால் சில விஷயங்கள் அவரால் செய்ய முடியாது. நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடி. 1 ஆங்கிலத்தில் சொன்னார் இம்யூட்டபிலிட்டி. அப்படின்னா அவரால் மாறவே முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தார், நாளைக்கு நல்லா ஆயிட்டார். இல்லைங்க, அவர் எப்பவுமே நல்லவராக இருக்கிறார். He cannot change. He cannot do it. அதே போல தேவன் அன்பாக இருக்கிறார். அவரால் உங்களை நேசிக்காமல் இருக்கவே முடியாது. He is love. அவர் நேசிக்கிறார் அல்ல, அவர் அன்பு செலுத்துவார் அல்ல, அவர் அன்பாய் இருக்கிறார். So you cannot change that. உங்களை மட்டுமல்ல,
யோவான் 3:16 சொல்லுகிறது, God so loved the world, உலகத்தையே அவர் அன்பு செலுத்தினார். ஸோ இன்னைக்கு இந்த டெம்டேஷன் என்ற வேர்டை பார்க்கும்போது யாக்கோபு 1:12 ஜேம்ஸ் 1:12 ஆங்கிலத்தில் வாசித்ததன் அர்த்தங்களை சொல்லி போகிறேன். நீங்கள் உங்கள் வேதத்தின் மொழியில் பார்க்கலாம். Blessed is the man that endureth temptation. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். For when he is tried, அவன் சோதிக்கப்பட்ட பின்பு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறான், which the Lord hath promised to them that love him. Endure temptation, சோதனைகளை சகிக்கிறவன் பலன்களை பெறுவான் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதனைகளை சகிக்கிறான்னா எதிர்ப்புகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், பல நிந்தனைகளுக்கு நடுவிலும் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை நம்பி சிதறாமல் நிற்பானேயானால் அவனுக்கு கர்த்தர் பலன்களை கொடுப்பார். நிப்பேன் சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். யாக்கோபு 1:13-14 ரொம்ப முக்கியமாக நீங்க கவனிக்கணும். Let no man say when he is tempted. ஒரு மனிதன் சோதிக்கப்படும் போது கர்த்தர் தான் என்னை சோதிக்கிறான் என்று சொல்லக்கூடாது அப்படின்றார். ஸோ உங்களை யார் சோதிக்கல? கர்த்தர் சோதிக்கல. For God cannot be tempted with evil. தீமையினால் அவர் சோதிக்கப்பட முடியாது. Neither tempteth he any man. அவர் எந்த மனுஷனையும் என்ன செய்வதில்லையாம்? சோதிப்பதில்லையாம். But every man is tempted. எல்லா மனிதனும் ஏன் சோதிக்கப்படுகிறான்? When he is drawn away of his own lust and enticed. அவன் தன் சொந்த இச்சையின்படி தேவனை விட்டு இழுக்கப்படும் போது அவன் வஞ்சிக்கப்படுகிறான் அல்லது சோதிக்கப்படுகிறான் என்று எழுதப்படுகிறது. என்ன பைபிள் சொல்லுகிறது? கர்த்தர் யாரையும் சோதிக்கிறது இல்லை. ஆமேன். நீங்களே எங்கேயாவது குதிக்கிறீங்க பாருங்க, குதிக்கும் போது அவர் சோதிக்கலையாம், அந்த தீயவன் வந்து நீங்க செதறீங்க பாருங்க, அந்த நேரத்தில் அவன் உங்களை சோதிப்பான். அதனால தான் அவர் சொல்றார், நீங்க சோதனைக்கு உட்படாமல் என்ன செய்யுங்க, ஜெபிங்கள் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ ஏன் நமக்கு சோதனை? when we are drawn by our own desire. என் இஷ்டத்துக்கு என்னுடைய ஃபோக்கஸை நான் மாற்றும் போது, எப்படி சொல்லலாமா, இப்படி பார்க்க வேண்டிய நான் இப்படி பார்க்கும்போது என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய பார்வை மாறுகிறது. என் பார்வை மாறுகின்ற பொழுது அந்த மாற்றத்தை, அந்த சறுக்களை யார் பயன்படுத்துவானாம்? சாத்தான் பயன்படுத்தி உங்களை சோதனைக்கு உட்படுத்துவான். நீங்க அனுதினமும் ஜெபிக்கணும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாம எங்களை காத்துக்கொள்ளும். இருக்கீங்களா? இப்படி வச்சுக்கலாம். ஒரு குழந்தை கீழே உருந்திருக்கு, லைட்டாக அடிபட்டிருக்கு, ஓன்னு அழுவுது. நல்ல ஒரு இந்த லாலிபாப் மிட்டாய் வாங்கி வந்து ஹீன்னு காமிச்சோன்னா அது அழுவுதை நிறுத்துதுங்க. ஏன்னா இதுவரைக்கும் வேதனை மேலே ஃபோக்கஸ் இருந்துச்சு, இப்போ அந்த குழந்தை ஃபோக்கஸ் எது மேலே வருது? லாலிபாப் மேலே வருது. ஆமேன். என்பது போல கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் ஃபோக்கஸ் சிதறும் போது அதை பயன்படுத்த சாத்தான் உள்ள நுழைஞ்சு உங்களை சோதிக்கிறான். இன்னைக்கு சொல்றேங்க, சோதிக்கிறவர் ஆண்டவர் அல்ல, சோதிக்கிறவர் அந்த கள்ளப்பேய் சாத்தான். 4:3 மத்தேயு சுவிசேஷம் 4:3 மத்தேயு சுவிசேஷம் இப்படி வாசிக்கிறோம். And when the tempter came to him, சோதிக்கிறவன் அவரிடத்தில் வந்தபோது இப்படி சொன்ன, he said, if you be the son of God, நீ தேவகுமாரனா இருந்தால் இந்த கல்லுகளை அப்பமாக மாற சொல்லு. இப்போ இங்க என்ன படித்தோம்? சோதிக்கிறவன் வந்தபோது. யார் அந்த சோதிக்கிறவன்? சாத்தான். ஓகே, இன்னொரு வசனத்தை காட்டுகிறேன். அதனால அடுத்த வாட்டி யார்கிட்ட போய் ஆண்டவர் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்லாதீங்க. சோதனையினூடே நடத்தக்கூடிய வழிகள் கர்த்தர் ஏற்படுத்துகிறாரு. ஆனால் அந்த கஷ்டத்தில் உங்களை சோதிக்கிறது யாருங்க? சாத்தான். 1 தெசலோனிக்கேயர் 3:5 1 Thessalonians 3:5 For this cause when I could no longer forbear. நீங்கள் அதை தமிழில் கொடுத்தா நம்ம மக்கள் அதை படிப்பாங்க, நான் இங்கே படிச்சுக்கிறேன், தேவைன்ற போது உங்களை கேட்குறேன். For this cause when I could no longer forbear, I sent to know your faith, lest by some means the tempter have tempted you. சோதிக்கிறவன் உங்களை சோதித்திருக்கிறான், and our labor be in vain. இந்த வசனம் என்ன சொல்லுது? தெசலோனிக்கேயர்ல உங்களை சோதிக்கிறவன் யாருங்க? சாத்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய நல்ல விருப்பமாக இருக்கலாம், கெட்ட விருப்பமாக இருக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் நல்ல விருப்பமாகவும் இருக்கலாம், கெட்ட விருப்பமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் கர்த்தரை விட்டு மாறி கொஞ்சம் சாயும் போது அந்த சாய்வை
அந்த கஷ்டத்தை யார் பயன்படுத்துவான்? சோதிக்கிறவன் பயன்படுத்தி உங்களை தேவனை விட்டு தூரம் தள்ளுவதற்கு அவன் பயன்படுத்துவான். ஆகையால் உங்களை கர்த்தர் சோதிப்பது இல்லை. God won't tempt you. The tempter is Satan. இப்படி சொல்லலாம், போலியான ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். பாவத்திற்கு சமீபத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அவர் கொடுத்திருக்கிற டெஃபினிஷன் போலியான சந்தோஷம். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி, என்ன ஒரு சீரியஸா இருக்கீங்க காலையில், தேவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சந்தோஷம், மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்காத போது ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? இன்னொரு சந்தோஷத்தை தேடுகிறான். அந்த சந்தோஷத்துக்கு அவர் சொல்ற வார்த்தை கவுண்டர்ஃபீட் ஜாய், போலியான சந்தோஷம். ஸோ பாவம் என்பதற்கு அவர் கொடுக்கிற டெஃபினிஷன் போலியான சந்தோஷம். ஆமென். ஆண்டவரே நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார். அந்த மகிழ்ச்சி இல்லாத போது மனுஷன் போலியான சந்தோஷத்தை தேடுகிறான். நல்ல விஷயங்கள், எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நிறைய காரியங்களை செய்கிறீங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய சிந்தனை வேறு பக்கமாய் சிதறுகின்ற போது சாத்தான் அந்த நேரங்களை பயன்படுத்தி உங்களை சோதிக்க வருவான். சோதிப்பது சாத்தான், கர்த்தர் அல்ல. அவர் சோதிக்க முடியாது, ஏனென்றால் அவர் அன்பாயிருக்கிறார். அவர் சோதிக்க மாட்டார். ஆமென். நான் இன்னும் கொஞ்சம் ஆழம் கொண்டு போறேன். ரெண்டாவது, ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் மிஸ்லீட் பண்ண மாட்டார். ஆமென். He will not mislead us. அவர் என்னை he won't tempt us. அவர் நம்மை சோதிக்க மாட்டார். ரெண்டாவது பக்கம் சொல்ல, அவர் என்ன சோதிக்க மாட்டார். நிறைய வசனம் இருக்கே பாஸ்டர், நான் எப்படி விளக்கணும்னு ட்ரை பண்றேன். அதனால ஜெபம் பண்ண சொல்றார், ஆண்டவரே எங்களுக்கு சோதனைக்குட்படுத்தாமல் நீர் எங்களை என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும், தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். நம்ம முதலாவது இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். டெம்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பல விதங்களில் இது வேத புத்தகத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு ஒரு ப்ராடர் மீனிங் இருக்கு. அதனால தான் யாக்கோபு 1 எடுத்துக்கொண்டேன். யாக்கோபு 1 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம் இப்படி சொல்றார், மை பிரதரன், என் சகோதரர்களே, என் சகோதரிகளே. இருக்கீங்களா? நிறைய அவங்க தான் இருக்கீங்க. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லிடுங்களா காலையில். என் சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அந்த சோதனைகள் என்பதற்கு இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டெம்டேஷன், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ட்ரையல்ஸ். சோதனைகள்னா கஷ்டங்கள். ஆமென். டெஸ்ட்ன்றார், சோதனை. டெஸ்ட்டுக்கு நீங்க knowing this that the trying of your faith worketh patience. ஸோ பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான சோதனைகளில் நீங்கள் விழும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணுமா? இது உங்களுக்கு பொறுமை உருவாக்கும் அப்படின்றார். ஸோ இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டெம்டேஷன் அல்லது ட்ரையல். இதே கிரேக்க வார்த்தை தான் 6:13 பரமண்டல ஜெபத்திலும் பயன்படுத்தினார் கர்த்தர். ஆமென். பலவித உபத்திரவங்களில் நீங்கள் விழும்போது, ஆமென், நீங்கள் உற்சாகமாயிருங்கள், சந்தோஷமாய் எண்ணுங்கள், ஏனென்றால் அந்த சோதனைகள் உங்கள் பொறுமை உளவாக்கி உங்களை வளரச் செய்கிறது. ஆமென். அந்த வார்த்தை, அதே டெம்டேஷன் என்ற கிரேக்க வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து இங்கே பயன்படுத்தினார். ஸோ டெம்டேஷன் என்று சொல்லலாம், ட்ரையல் என்று சொல்லலாம், டெஸ்ட் என்று சொல்லலாம். சொல்றார், God will not lead us to a test or trial. அப்படின்னு கேட்ட, ஆண்டவர் என்னை சோதனைக்கு உட்படுத்துவாரா? நான் இப்போ கொஞ்சம் மாற்றி பேச போறேன். ஆமா, அவர் சோதனைக்கு உட்படுத்துவார். போச்சு, இருக்கிற ஆமேன் போச்சு. ஆமேன். ஏன் அப்படின்னு சொல்றார் யாக்கோபு சொல்ற, ஏனென்றால் என் விசுவாசத்தின் சோதனை என்னில் பொறுமையை உளவாக்கி என்னை கர்த்தருக்குள் வளரச் செய்கிறது. ஸோ சோதனைக்கு உட்படுத்துவார். நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. பேலன்ஸ்டா கேளுங்க. அதனால ஜெபிக்க சொல்றார், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் எங்களை காத்துக்கொள்ளும். ஏனென்றால் சோதனை வரும்போது, ட்ரையல் வரும்போது, டெஸ்ட் வரும்போது, ஆண்டவருக்கு தெரியும் இந்த சோதனைகள் வரும்போது அவர் உங்களை உட்படுத்த அதனுடைய நடத்துகிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, சோதனைகள் வருவது சகஜம். ஆனா வரும்போது நீங்க ஒண்ணுக்காய் ஜெபம் பண்ணணும். ஏன்னா இன்னொருத்தன் அதுக்குள்ள நுழைஞ்சு அதை உங்களுக்கு கடினமா மாத்தி பொறுமை உளவாகாம, வளராம, அந்த சோதனை ஜெயிக்காம உங்களை தோற்க செய்ய அவன் உள்ள வருவான். அதனால அவன் கையிலிருந்து தப்புவதற்கு நான் நடத்தினாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஓகே, மத்தேயு சுவிசேஷம் 4 படிக்கும் போது நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுப்பீங்க. 4 அதிகாரம் 1 வசனம், Matthew 4:1 இப்படி சொல்றார், Then Jesus was led up of the Spirit into the wilderness
to be tempted by the devil. அப்பொழுது இயேசு பிசாசினால், யாருங்க சோதிக்கிறது? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு யாரால நடத்தப்பட்டாராம்? இன்னொரு வாட்டி நல்லா புரியும். யாரால சோதிக்கப்பட? சாத்தானால. யாரால நடத்தப்பட்டார்? ஆவியானவரால. அப்போ சோதனைக்கு நடத்தியது யாருங்க? ஆவியானவர். எங்கே நடத்தினார்? வனாந்தரத்தில் ஆவியானவர் நடத்தினார். ஆனா அங்கே சோதிக்க வந்தது யாருங்க? கர்த்தர் அல்ல. சோதித்தது யாரு? போங்க, உங்க ஆமென் நீங்களே வச்சுக்கோங்க. ஆண்டவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி சோதனைக்கு போகிறார். அவரே ஆவியானவர் அவரை நடத்தி வனாந்தரம் கொண்டு போய் சோதிக்க போறாரு. அவரை சோதிப்பதற்கு அந்த வனாந்தரத்தில் காத்திருந்தவன் யாருங்க? சாத்தான். இருக்கீங்களாங்க? இன்னொரு வாட்டி, ஆவியானவர் நடத்துறாரு, டெஸ்ட்டுக்கு போறாரு. டெஸ்ட்ல அங்க சோதிப்பதற்கு வனாந்தரத்தில் நின்றது யாரு? சாத்தான். உங்களை சோதிக்கிறது யாருங்க? ஆனா உங்களை நடத்தினது யாருங்க? ஆவியானவர். ஆமென். ஓகே, ரைட், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டவருக்கு தெரியும். இந்த ஜெபத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சோதனைக்குட்படும் போது உங்களை வனாந்தரத்தில், உங்க ட்ரையல்ல, உங்க டெம்டேஷன்ல, உங்க சோதனையில உங்களை சோதிக்க வர்றது யாருங்க? உண்மை தெரியாத மாதிரி என்ன எப்படி பார்க்குறீங்க? ஓகே, அவர் தான் நடத்தினார். நான் 2 விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்டது நல்லது. இப்போ உங்களையும் பார்த்து சொல்றேன், நீங்களும் சோதிக்கப்படுவது. ஏன் இயேசு சோதிக்கப்பட்டார்? ஏன் குமாரன் சோதிக்கப்பட்டார்? முதலாவது அவருடைய நல்லதுக்காக. என்ன அவருடைய நல்லது? 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, Jesus returned in the power of the Spirit. ஆமென். 4:14 லூக்கா சுவிசேஷம், மன்னிக்கணும், லூக்கா சுவிசேஷம் 4:14 அவர் சோதிக்கப்பட்ட பின்பு God Jesus returned in the power of the Spirit. Jesus returned strong. ஆமென். அவர் சோதித்து வெளியே வந்த போது அவர் எப்படி வெளியே வந்தாராம்? பலத்தோடு வெளியே வந்தார். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலீலியாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிட்டு. ஆமென். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. He returned strong in power. ஆமென். He returned in the power of the Spirit. அவர் ஆவியின் வல்லமையில் பலனுள்ளவராய் திரும்பினார். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு சோதிக்கப்பட்ட பின்னாடி பலமுள்ளவராய் மாறினார்? 1, அவருக்காக சோதிக்கப்பட்டார். 2, இப்படி சொல்றேங்க, அவர் யாருக்காக சோதிக்கப்பட்டார்? அவர் சோதிக்கப்பட்டது நல்லது. யாருக்காக சோதிக்கப்பட்டாரு? உங்க கையை உயர்த்துங்க, உங்களை பார்த்து சொல்ல, உங்களுக்காக சோதிக்கப்பட்டார். ஏன் அப்படின்னு சொல்றேன்? ஆமென். அவரை சோதனைக்குள்ளே நடத்தினார். சத்துரு சோதித்தான். ஆனால் கர்த்தர் அந்த சோதனையில் இயேசுவை ஜெயிக்க செய்தார். அவர் ஜெயிச்சதுனால நமக்கு ஒரு வசனம் இருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 4:15 முதல்ல வாசிக்கிறேன். For we have not an high priest which cannot be touched with the feeling of our infirmities. என் கஷ்டங்கள், என் துன்பங்களை அறியாத ஒரு பிரதான ஆசாரியன் அல்ல என்னுடைய பிரதான ஆசாரியன். மாறாக நான் சோதிக்கப்பட்டது போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராயிருந்தார். இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 1, அவர் சோதிக்கப்பட்டது அவருக்காக. 2, அவர் சோதிக்கப்பட்டது உங்களுக்காக. ஏன்னா நீங்க பட்டதெல்லாம் அவரும் பட்டாதான் நீ படும்போது உனக்கு பரிதபிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுடைய வீக்னஸ்ல, உங்க பலவீனத்தில், எல்லா பக்கத்திலும் நீங்க சோதனை சந்திக்கும் போது, ஆமென், உங்க பலவீனத்தில் உங்க கூட சிம்பத்தைஸ் பண்ண, பரிதபிக்க, உங்க கூட நிக்க, உங்களை எய்டு பண்ண, உங்களை சப்போர்ட் பண்ண. ஓகே, 2:18 வாசிக்கிறேன். For in that he himself had suffered being tempted, he is able to succor them that are tempted. என்ன சொல்றாரு? ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்ப அவர் ஏங்க வனாந்தரத்தில் ஆவியானவரால் நடத்தப்பட்டார், பிசாசினால் சோதிக்கப்பட்டார், சோதனை அவர் ஜெயித்தார். ஜெயித்ததனால் அவர் வல்லமையுள்ளவராய் மாறினது மட்டுமல்ல, உங்களுக்கு நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, சோதிக்கப்படும் போது, வழுக்கும் போது அங்க வந்து நின்று எங்க அம்மா மாதிரி பேச மாட்டாரு, உனக்கெல்லாம் அவ்வளவு தேவடான்னு சொல்ல மாட்டார். மாறாக உனக்காக பரிதபித்து உன்னுடைய வீழ்ச்சியில, உன் கஷ்டத்துல, உன் சோதனையில உனக்கு துணையாய் நிற்பதற்காக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னென்ன இயேசு சோதிக்கப்பட்டார்? இச்சைகளால் சோதிக்கப்பட்டார்,
பெருமையால் சோதிக்கப்பட்டார், மன்னிக்க முடியாத விஷயங்கள் எல்லா பங்கிலும் இயேசு சோதிக்கப்பட்டார். ஆகையால் நீங்கள் சோதிக்கப்படும் போது அவர் தூர நின்று உங்களை திட்டுற தெய்வம் அல்ல, உன் கூட நின்று உனக்கு சகாயராக, உனக்கு உதவி செய்ய வல்லவராய் உன் துன்பத்தில் உங்க கூட இருப்பார். இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். பக்க சொன்ன துன்பப்படுறியா, அவர்கிட்ட போயிரு. உயிர்ந்துட்டியா, அவர்கிட்ட போயிரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். தெரியும் என்பது மட்டுமல்ல, அவர் எல்லாமே பட்டு இருக்கிறனால இந்த படாதவங்களுக்கிட்ட போயிடாதீங்க. அதுக்கு உன்னுடைய வேதனை தெரியாது, உன் வீழ்ச்சியின் வேதனை அவங்களுக்கு தெரியாது. ஸோ பட்டவங்க கிட்ட தான் நீங்க போனோம். பட்டு வளர்ந்தாங்க பாருங்க, அதுல என் இயேசு சிறந்த பிரதான ஆசாரியன். ஹல்லேலூயா. ஸோ அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட நீங்க சோதனை வரும்போது நீங்க அவர்கிட்ட போகணும், நீங்க ஜெபிக்கணும். இயேசு வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்டார். ஆனால் அந்த சோதனைக்கு கொண்டு போனது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். சோதிச்சது யாருங்க? சாத்தான். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி சொன்னார். நீ இப்படி சொல்லி இந்த இடத்துல இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவர் சொல்றார், என் குமாரன் இஸ்ரவேலை நான் வனாந்திரத்தில் நடத்தினேன். 8:16 உபாகமத்தை கொடுங்க. 11 நாள் பயணம். நம்ம ஆளுங்க 40 வருஷம் நடந்தானுங்க. ஆமென். 11 நாள் பயணத்தை 40 வருஷம் கொண்டு போய் இழுத்தடிச்சு போனாங்க. என்ன சொல்றார் ஆண்டவர்? who fed thee in the wilderness, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்த? மறவாமலும். அடுத்த வசனத்தை கொடுங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தென்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. இன்னொரு வசனம் படிச்ச வருமோ, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பையாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தெரியல. எனக்கு 15 ஒரு வேலை இருக்குமோ, 16 நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். who fed thee in the wilderness. 15 பாருங்க. with manna which thy fathers knew not, that he might humble thee and he might prove thee. கடைசி வார்த்தை இங்கிலீஷ்ல, to do thee good. எல்லாம் சொல்லுங்க, good in the latter end. சோதிக்கப்படுறவங்க எல்லாம் கையை உயர்த்த ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை வழி நடத்துறாரு, உங்களை சோதனைக்கு உட்படுத்துறாரு. எல்லாம் முடியும் போது அவர் என்ன சொல்றாரு? கடைசியில சோதனையா இருந்தாலும் அது உங்களுக்கு ஒண்ணு மட்டும்தான் முடியும், அது நல்லாதான் முடியும்ட்டார். சந்தோஷமா அதுக்கு ஒரு ஆமீன் சொல்லி இருக்கலாமே. அன்றி மொழி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். வசனத்தை கேட்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கணுங்க. ஆமென். பாஸ்டர், பைபிளே எனக்கு புரியல. உனக்கு புரியல, பைபிள் கரெக்டாக தான் இருக்கு. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள் பிகாஸ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், பட் த பைபிள் இஸ் ஸ்டில் பர்ஃபெக்ட். ஆமென். அதனால தான் நம்முடைய சிந்தனைகளை நம்ம புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது இப்படி சொல்றேன், இந்த சோதனை குறித்து பேசும்போது, சோதனையில் கர்த்தர் உங்களை தப்பி செல்ல வழி காட்டுவார். God will deliver us. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை விடுவிப்பார்? 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தின் 13 வசனம். 1 Corinthians 10:13. There hath no temptation taken you but such as is common to man. மனிதர்களுக்கு நேரிடாத எந்த சோதனையும் உங்களுக்கு வரவில்லை. இருக்கீங்களா நீங்க மனுஷங்களா? 7 பேர் தான் மனுஷங்களோ? மனிதர்கள் எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்த சோதனை தாங்க உங்களுக்கும் வருது. ஸ்பெஷலாலாம் கிடையாது, எல்லா மனுஷனுக்கும் வருது. ஆனால் தேவன் உண்மை உள்ளவர். திராணிக்கு மேல உங்களை அவர் என்ன செய்ய மாட்டாராம்? சோதிக்க மாட்டார். பட் வித் எவ்ரி டெம்டேஷன் he will make every temptation with the temptation also he will make a way to escape that you may be able to bear it. நீங்கள் அதை சகித்து இந்த சோதனையில தப்பி செல்ற வழிய கர்த்தர் உனக்கு ஏற்படுத்துவார். 3 பேரத்துல சோதனை இருக்குங்க, ஆனா என்னை இதிலிருந்து கர்த்தர் தப்பு வைப்பார். அந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கையை உயர்த்தறாமே. என்ன சோதனையா இருக்கட்டுங்க. இன்னும் 3வது புள்ளி பேசுறேன். God will deliver you through the temptation. சோதனை இருக்கு, ஆனா எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு அவர் என்னை தப்பு வைப்பார்? உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எவ்வளோ பாடுபட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ சோதிக்கப்பட்டீங்க, கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் ஆச்சரியமா வெளியே கொண்டு வந்தார் என்ற நன்றி. இனியும் நீங்க சோர்ந்துடக்கூடாது, கவுந்துடக்கூடாதுங்க. He delivered you. உன்னை தப்ப வச்சாரு, குகையிலிருந்து தப்ப வச்சாரு, சாத்தான் பிடியிலிருந்து தப்ப வச்சாரு.
திராணிக்கு மேல சோதிக்காத தெய்வம். உங்களை சோதனையிலிருந்து தப்ப வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க இங்க எடுத்துக்கணும். ஒன்று, என் ஆராதிக்கிற என் தெய்வம் என்னை திராணிக்கு மேல சோதிக்க விட மாட்டாரு. ரெண்டு, சோதனை வந்தாலும் என்ன அதுல இருந்து அவர் தப்ப வச்சிருவாரு. இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்ல ஆமீன் பின்னாடி இருந்து கேட்கட்டும். ஒன்று, என்னை திராணிக்கு மேல அவர் என்ன செய்ய மாட்டாராம், சோதிக்க மாட்டாரு. ரெண்டு, சோதிக்கப்பட்டாலும் அதுல இருந்து தப்புகிற வழியை கர்த்தர் எனக்கு, அந்த விசுவாசம் உள்ளவங்க மட்டும். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் சொல்றார், அவர் என்னை விடுவிப்பார். அழகான 2-3 வசனத்தை காட்டுகிறேன். God will deliver me if I let him deliver me. என்னை விடுவிக்க அனுமதித்தால் அவர் என்னை விடுவிப்பார். 2 தீமோத்தேயு 4:17-18, 2 Timothy 4:17-18. Notwithstanding the Lord stood with me. கர்த்தர் என்னோடு நின்றார், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். That by me the preaching might be fully known. என் பிரசங்கம் எங்கும் விளங்க கர்த்தர் என்னோடு நின்றார், என்னை பலப்படுத்தினார். And that all the Gentiles might hear. பவுல் சொல்கிறார், எல்லா புறஜாதிகளும் இந்த சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். And I was delivered from the mouth of the lion. சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் என்னை தப்ப வைத்தார். அப்படி சொல்றார். And the Lord shall deliver me from every evil work. எல்லா தீய செயலிலிருந்தும் கர்த்தர் என்னை தப்ப வைப்பார். And preserve me unto his heavenly kingdom. To him be glory forever and ever. Amen. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த சுவிசேஷத்திற்கு என்னுடைய லட்சியக்கரையில நான் முடிக்க வேண்டிய என்னுடைய ஊழியத்தை முடிப்பதற்கு கர்த்தரன் கூட நின்றார், என்னை பலப்படுத்தினாரு. எல்லா புறஜாதிகளும் சுவிசேஷத்தை கேட்கணும். அந்த சிங்கத்தினுடைய சாத்தான் வாயிலிருந்து கர்த்தரனை தப்ப வைத்தாரு. எல்லா தீங்கிலிருந்து தப்ப வைப்பாரு, என்னை பாதுகாப்பாரு, என்னை பராமரிப்பாரு, என்னை நித்தியம் வரைக்கும் கர்த்தர் சேர்ப்பார். அந்த நம்பிக்கை உள்ளவங்க சொல்வீங்களா, கர்த்தருடைய வீட்டிலே ஒரு நாள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும் நாள் வரைக்கும், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உள்ள வரை கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை தப்ப வைப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காட்டினேன். 2 பேதுரு 2:9, 2 Peter 2:9. The Lord knoweth. என்ன அழக வார்த்தை. The Lord knoweth how to deliver the godly out of temptations. தமிழ் எப்படி இருக்கு? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, நீங்களாம் பிள்ளைங்களா, பக்தி உள்ளவங்களா, சோதனையின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும். எனக்கு புரியல, இங்கிலீஷில் படிச்சிடறேன். The Lord knows அப்படின்றார். The Lord knows how to deliver the godly out of temptation and reserve the unjust unto the day of judgment to be punished. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயான்னு கத்துறேன். நீங்கள நான் கத்துறேன். ஏன் சொல்றார் ஐ எம் கிளாட்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு தெரியுமாம். என்ன தெரியுமாம்? சோதனையிலிருந்து என்னை தப்புவிக்க அவருக்கு நல்லா தெரியுமாம். பிள்ளை ஆயிட்டீங்களா? பக்தி உள்ளவங்களா இருக்கீங்களா? உன்னை வெளியே கொண்டு வந்துடுவார். எதை அசைக்கணுமோ அசைப்பார், எவனை புடுங்கணுமோ புடுங்குவாரு. ஆனா நீ பிள்ளையா இருந்தா உன்னை கர்த்தர் அந்த நித்தியத்திற்கேற்ற வழியில உன்னை சோதனைக்கு வெளியே கொண்டு வந்துருவார். அந்த நம்பிக்கை உள்ளவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. He knows how to deliver me out of every temptation. He will make a way of escape. என்னை தப்பி செல்லும் வழியை கர்த்தர் காட்டுவார். ஆனா இதுதான் கடைசி வார்த்தை. அவரை தான் பரமண்டல ஜெபத்தில் சொல்றார். ஆனா நான் தப்ப வைப்பேன், வெளியே கொண்டு வருவேன், சிங்கத்தின் வாயில தப்ப வைப்பேன், தீய செயலுக்கு தப்ப வைப்பேன், சோதனைகளுக்கு இந்த உன்னை தப்ப வைப்பேன், திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன். ஆனா நீங்க ஒன்று செய்யணும். நீங்க ஜெபிக்கும் போது நீங்கள் சொல்லணும், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம தகப்பனே, எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் எங்களை காத்துக்கொள்ளும். நீரே எங்களை சோதனைக்கு வனாந்தரத்தில் நடத்தினாலும் என்னை சோதிக்க வருகிறவன் நல்லவன் அல்ல, அவன் தீயவன். அவன் கையிலிருந்து நீங்கள் தப்பு வச்சாதான் இதிலிருந்து என்னை வழி நடத்த முடியும். நான் ஜெபிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்றது நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். நீங்க என்ன சோதிக்க மாட்டீங்க, சோதிக்கிறவன் அவன். சோதனையிலிருந்து என்னை தப்ப வைக்கிறீங்க, என் திராணிக்கு மேல் நீங்க சோதிக்க மாட்டீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
ஆனால் நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார், ஜெபியுங்கள். ஆமென். நீங்கள் சோதனைக்குட்படுத்தும் போது உங்கள் பின்னாடி ஒருத்தன் உங்களை துரத்திட்டே வருவான், அந்த கள்ளப்பேய். அவன் கிட்ட இருந்து நீங்கள் தப்போனா அவர் சொல்றார், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். யூ ஹாவ் டு ப்ரே. இஃப் வி வில் ப்ரே, லாஸ்ட் பாயிண்ட், 4வது பாயிண்ட், இஃப் வி வில் ப்ரே ஹீ வில் டெலிவர் அஸ். நீங்கள் ஜெபித்தால் அவர் உங்களை தப்ப வைப்பார். அதுதான் பரமண்டல் சொல்றார், எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீயவன் கையிலிருந்து எங்களை என்ன செய்யுங்க, தப்ப வைங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், ஜெபிக்கணுங்க. 2 பேரை தட்டு. இன்னிலேருந்து நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன். வெளியே போனால் ஜெபம் பண்ணுவேன், உள்ளே வந்தால் ஜெபம் பண்ணுவேன், உட்காரும்போது ஜெபம் பண்ணுவேன், எழும்பும்போது ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா என்னை சுற்றி என்னை எப்படா செதறுவேன், என்னை சோதிக்கலான்னு ஒருத்தன் காத்துட்ருப்பான். அவன் வாய்க்கு என்னை கர்த்தாவே நீங்கள் தப்ப வச்சு, தூங்கும் போது விடுறான், நான் கெட்ட கனவு கொடுக்குறான். பஸ்ஸில் போனால் விட மாட்டான், ட்ரெயினில் போனால் விட மாட்டான். அவன் கையிலிருந்து என்னை தப்பு வைக்கிற கிருபை எனக்கு தருவீராக. சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள். இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது இப்படி சொல்கிறாரு, தீமைக்கு உட்படுத்தாமல் சோதனைக்குட்படுத்தாமல் எங்களை தப்ப வையும், தீயவன் கையிலிருந்து எங்களை என்ன செய்யுங்க, தப்ப வைங்க என்று கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே தீயவன் கையிலிருந்து தப்புவதற்கு அவருடைய பாதுகாப்பை நீங்கள் கேட்க வேண்டும். ஆமீன். கிரீக்கில் ஈவில் ஒன் என்று தான் சொல்லியிருக்கு. கெட்டவன் அவன் கையிலேருந்து நீங்கள் எல்லாரும் தப்பணும். இளைய குழந்தைகளுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன், அவனுடைய தந்திரமான சோதனைக்கு நீங்கள் உட்படாமல் உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தி கொண்டு கர்த்தருக்காக வாழுங்கள். ஆமேன். ஸோ நிறைய பரிசுத்தவான்கள் பைபிளில் இதை ஜெபம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்களை வழி நடத்துங்க, எங்களை தப்ப வைங்க. எல்லாரையும் கூட சொல்லுங்கள், எங்களை வழி நடத்துங்க, எங்களை தப்ப வைங்க. இன்னொரு வாட்டி கொஞ்சம் சத்தமா, எங்களை வழி நடத்துங்க, எங்களை தப்ப வைங்க. இந்த ஜெபம் உங்களுக்கு அனுதினமும் இருந்துட்டே இருப்பதாக. அனுதினமும் நீங்கள் ஜெபிக்கணும். லெட் மீ ஷோ யூ 2 or 3 verses. 119ஆம் சங்கீதம், பரிசுத்தவான்களின் ஜெபம், 133, 119, 133 இப்படி சொல்றார், ஆர்டர் மை ஸ்டெப்ஸ் இன் தை வேர்ட். உம்முடைய வார்த்தையில் என் நடைகளை உறுதிப்படுத்தும். அண்ட் லெட் நாட் மை இனிக்விட்டி ஹேவ் டொமினியன் ஓவர் மீ. ஆர்டர் மை ஸ்டெப்ஸ் இன் தை வேர்ட். கர்த்தாவே என்னுடைய நடைகளை உங்கள் வார்த்தையில் கொண்டு போங்க. லீட் மீன்றாரு. தீயவன் தீமைகள் என்னை ஆட்கொள்ளக்கூடாது, என்னை டைரக்ட் பண்ணுங்கன்றாரு. ஜெபிங்க ஜெபிங்க. 26:41 இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 26:41, வாட்ச் அண்ட் ப்ரே, வாட்ச் அண்ட் ப்ரே அப்படின்றாரு. that you enter not into temptation. சோதனைக்கு நீங்கள் பிரவேசியாமல் இருக்க நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமா இருக்கு, மாம்சத்துக்கு 5 மணிக்கு சர்வீஸ்ல தூக்கம் வருது. இருக்கீங்களா? ஆவி உற்சாகமா இருக்கு, மாம்சம் தூங்க தோணுது, பலவீனமா இருக்கு. அதனால நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யுங்கள், ஜெபியுங்கள். சோதனைக்கு எங்களை உட்படுத்தாமல் காத்துக்கொள்ள நீங்கள் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் என்று பரமண்டலத்திலிருந்து வந்த எங்கள் குமாரனாகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென். ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பேட்டர்னை கற்றுக் கொடுத்தார். இப்படி முடிச்சிடுறேன் என் செய்தியை, நீங்க போலாம். பரமண்டல ஜெபத்தில் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் சொல்றாரு, 9ஆம் வசனம் சொல்றாரு, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அங்கதான் இந்த ஜெபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இங்க ஜெபத்தை கற்றுக் கொடுத்த மாதிரி மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு நிஜமாகவே ஜெபம் பண்ணுகிறார். இன்னொரு வாட்டி, 6ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். யோவான் 17 இயேசு நிஜமாகவே ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்ணார் சொல்லி என் செய்தியை முடிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், I pray not that thou should take them out of the world. பிதாவே அப்படின்னார், இயேசு கூப்பிடுறார், என் தகப்பனே, தந்தையே, இவங்களை உலகத்தை விட்டு வெளியெடுக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த தீயவன் கையிலிருந்து இவங்களை தப்பு வச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணார். தமிழில் படிக்கிறேன், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி. அந்த தீமையினின்று இங்கிலீஷ் பைபிளில் கிரீக்கில் தீயவன் கையிலிருந்து இவங்களை காக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இருக்கீங்களா அங்கே உயிரோட? என்ன தெரியுமா இயேசு ஜெபம் பண்றாரு? பிதாவே, இவங்களை உலகத்தில் கொஞ்ச நாள் இருக்க தான் போறாங்க, உடனே எடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்காக நான் ஜெபம் பண்ற ஜெபம் 6ல் ஜெபிக்க கத்து கொடுத்தார். தீமையிலிருந்து எங்களை
தப்புவைன்னு ஜெபிக்க சொன்ன கற்றுக் கொடுத்தாரு. யோவான் 15:17 இப்ப ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே இவர்களை தீயவன் கையிலிருந்து நீங்க தப்ப வைத்துக் கொள்ளும் என்று இயேசுவே உங்களுக்காய் ஜெபம் பண்ணினாரு. உங்கள் அனுதின ஜெபத்தில், தந்தை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தில் நீங்க ஜெபிக்க வேண்டியது, சோதனைகள் வரும், அதனால் சோதனை வரும்போது அந்த தீயவன் கையிலிருந்து எங்களை தப்ப வைத்துக் கொள்ளும் என்ற ஜெபம் உங்க வாழ்வில் இருந்து கொண்டே இருப்பதாக. உங்களுக்காக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் எல்லா விஷயங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சபையினுடைய ஊழியத்தில் 31 ஆண்டுகள் நின்றிருக்கின்றேன். ஒவ்வொரு ஊழியத்தையும் நிறைவேற்றும் போது பவுல் சொன்னது போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல எங்கள் போராட்டம், துரைத்தனங்களோடு. நெருக்கடியான ஆவிக்குரிய யுத்தங்கள் எங்களுக்கு தந்து எப்படியாவது எங்களை பின்னடைவு செய்வதற்கு சத்ருவின் போராட்டங்களை கையும் களவுமாய் கண்டிருக்கிறோம். இன்ற வரைக்கும் நான் நிற்கிறேனா, இன்ற வரைக்கும் நின்று சபையை ஸ்தாபித்து அதை விரிவாக்கி வளர்க்கிறோனா, எங்கேயோ ஒரு தாய், எங்கேயோ ஒரு சகோதரன், எங்கேயோ ஒரு சகோதரி இந்த ஊழியத்திற்காக, இந்த ஊழியக்காரனுக்காகவும் ஜெபிப்பதனால தான் இன்ன வரைக்கும் 31 வருஷம் இந்த ஊழியம் நின்றிருக்கின்றன. உங்களை பார்த்து ஊழியக்காரன் நான் சொல்றேன், உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். எங்களை தீமைக்கு தப்புவையும், தீயவன் கையிலிருந்து எங்களை என்ன செய்யுங்க, டெலிவர் பண்ணுங்க, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஸோ வென் யூ ப்ரே, நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இயேசு சொன்னார், மேக் ஷுவர் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். ஆமென். பெட்டிஷன் இருக்கணும். தந்தையை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 2, உங்கள் ஜெபத்தில் நீங்கள் கேட்கணும். எங்கள் தகப்பனுக்கெல்லாம் தெரியுங்க, தெரிஞ்சாலும் நீ என்ன செய்யணும், கேட்கணும். உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார், ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமாம், கேட்கணும். பெட்டிஷன். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஆஃப் காட், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தரணும்னு நீங்கள் கேட்கணும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பிறரை நீங்கள் மன்னிப்பது போல் உங்கள் கடன்களையும் கர்த்தர் மன்னிப்பார். மன்னிப்பை கர்த்தர்கிட்ட கேளுங்க. கடைசியில் சொல்கிறார், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் உங்கள் உலகத்தை விட்டு வெளியே எடுக்க சொல்லலை, ஆனால் சோதனைன்னு வரும்போது தீயவன் உங்களை விழுங்க வருவான். அவன் கையிலிருந்து தப்புவதற்கு நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஜாக்கிரதையாக இருப்பீங்க? வாட்ச் அண்ட் ப்ரே. உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் என்னை காத்துக்கொள்ளும். சில டெஸ்ட், சில ட்ரையல், சில சோதனைகள், சில கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரே என்னை அவன் கையிலேருந்து என்ன செய்யுங்க, தப்பு வைங்க. உங்கள் வார்த்தையால் என் நடைகளை உறுதிப்படுத்தி தீங்கி என்னை ஆட்கொள்ளாமல் நான் நித்திய வீட்டில் வந்து சேர்ற வரைக்கும் என்னை காத்துக்கொள்ளுங்க. என் கர்த்தரை நல்ல மேய்ப்பர்னு நான் தொடங்கி கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற சாட்சியை நான் முடிச்சு அங்கே வர வரைக்கும் இந்த பூமியில் அந்த தீயவன் எப்படியாவது முடிக்கவும் சித்தம் கொள்ளுவான். அவன் கையிலிருந்து என்னை தப்பவையும் என்று நீங்கள் ஜெபிக்க மறக்கவே கூடும். உங்களை தான் ஜெபிக்க சொன்னார். Shall we stand in the presence of God? உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் எழும்பும்போதே நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இந்த செய்தியினுடைய பரிசுத்த ஆவியானவரை என்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்? What are you telling me through this message? உங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். எழுந்துட்டீங்களா? உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். நம்ம நியூ லைஃப் சர்ச்சை கர்த்தர் பாதுகாக்கணும். ஏன்னா அவர் ஜெபிக்க சொல்கிறார். அவர் சொல்லலைன்னா நான் பாட்டுன்னு சிரிச்சுட்டு போயிருப்பேன். He says pray. நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்யணுங்க, ஜெபிக்கணும். கையில் ஒரு அழகு குழந்தை கொடுத்துருக்காரு பாருங்க, டெய்லி அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கையில் கொடுத்த பொருளாதாரத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். தீயவன் இருக்கிறான். உங்கள் கெரியர், உங்கள் ஜாப், உங்களுக்கு தந்த பதவிகள், நீங்கள் ஜெபிக்கணும். எதுக்கெல்லாம் நீங்கள் கர்த்தரை நம்புறீங்களோ ஆண்டவர் சொல்கிறார், என் பார்ட்டை நான் செஞ்சிருவேன். நான் உன்னை விடுவிப்பேன், உன் சந்ததிகளை விடுவிப்பேன், உன் செல்வத்தை விடுவிப்பேன், எல்லாம் நான் டெலிவர் பண்ணுவேன். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், நீ உங்கள் பார்ட்டை பண்ணணும். அது என்னன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீ வேண்டுதல் செய்ய வேண்டும். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பரம பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செயல்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை
எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல பிறர் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அடுத்த வாசனம், எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இந்த 5 வாரம் பேசின 5 செய்தியையும் வாழ்நாள் முழுவதும் மறக்காதீங்க. ஆழமானவைகள். கிறிஸ்துவுக்குள் வளர்வீர்கள், வெற்றியாயிருப்பீர்கள். கரங்களை உயர்த்தும் போது கஷ்டத்தில் போறீங்களா? சில சோதனையினுடைய வாழ்க்கை போகிறதோ? Are you going through some very difficult times in life? இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணும். இந்த சோதனையில, இந்த கஷ்டத்துல நீங்க ஆவியானவரனை வனாந்தரத்தில் நடத்தினாலும், ஆண்டவரே எனக்கு ஒன்று தெரியும், என்னை சோதிக்க அவன் வந்து நிற்பான், ஆகையால் நான் ஜெபிப்பேன். எல்லாரும் கையை உயர்த்தும் போது, இந்த சர்ச் மெம்பராக இருந்தாலும் சரி, மெம்பராக இல்லைனாலும் சரி, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சோதனையிலிருந்து எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. தீயவனுடைய கையிலிருந்து தப்ப வைங்க. சிங்கத்தின் வாயிலிருந்து டெலிவர் பண்ணுங்க. இவங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பல உதவிகள் இந்த பிள்ளைகளுக்கு தேவை. கடைசி பரியந்தமும் உமக்குள் காத்துக்கொள்ளும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, துயரத்தில் கூப்பிட்டேன். ஜி கொடுங்க. Come on, let's sing that one stanza. Hallelujah. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. கமான், கரங்களை உயர்த்தி one last time. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. 5 வாரங்கள் மத்தேயு சுவிசேஷம் 6 பங்குகளை தியானித்தோம். ஜெபிக்க தொடங்கி தந்தையேன்னு கூப்பிட்ட நாங்கள் முடிக்கும்போது, சோதனைக்கு எங்களை உட்படுத்தாமல் தீயவன் கையிலிருந்து எங்களை தப்பவையும் என்று ஜெபிக்க கற்று தந்த இயேசு, யோவான் சுவிசேஷம் 17 வரும்போது அவரே ஜெபிக்கிறார். தீயவன் கையிலிருந்து இவர்களை தப்ப வைத்துக் கொள்ளும் தந்தையே என்று கேட்டார். நாமும் ஜெபித்து கொண்டு பல்வேறு சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாமும் சோதிக்கப்படும் நேரத்தில் சோதனையில் சரிந்திடாமல், தீயவன் நம்மை முடிக்காமல் ஜெயிக்கிறவராய் நிற்க அனுதினமும் ஜெபம் உள்ளவர்களாய் வெற்றியோடு முன் செல்லுவோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். மீண்டும் சந்திக்கும் போது இன்னும் கிருபை பெருகுவதாக. வெற்றியாயங்களை நடத்திருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி ஏக குரலாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. Amen. God bless you. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன்,
அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. நல்ல கரங்களை தட்டுவோமா ராகமா. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் இயேசுவுக்காய், உம் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானை. கரங்கள் அப்படி உயர்த்தி சொல்லுவோமா. தூயவர், 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 தூதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர், தூயவர், தூதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர், தூயவரே, தூதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர், தூயவரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே
உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி நீரே